சார் அது அவங்க கூட்டணியில் வச்சு நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்ற இல்ல நீங்க சொல்றத வச்சா நம்ம பதில் சொல்ல முடியும். அவங்களுக்கு யாராவது கேட்டா தான் நம்ம சொல்ல முடியும். நீங்க கேட்கறீங்கன்னு சொல்ல முடியும் இல்லையா சார்? எங்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஒத்து வரும். நாங்க தெளிவா சொல்லிட்டோம் சார். தேசிய ஜனநாயக ஆட்சி அண்ணன் நீபேசா முதலமைச்சர், நாங்க எதையும் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டோமே. தொடர்ச்சியா தேசிய கட்சி இந்த மாதிரி கேட்கும் போது திராவிட கட்சிகள் மறுக்கிறாங்க. நாங்க திராவிட கட்சிகள் சொல்லி நீங்க அதை எங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, திராவிட கட்சிகள்கிட்ட தான் நீங்க கேட்கணும். அதிமுக இல்ல அவங்களும் தரமாட்டேன்னு தானே சொல்றாங்க. நாங்க கேட்கவும் இல்லை, அவங்க மாட்டோம்னு சொல்லல சார். நீங்களா பேசிட்டு நீங்களாவே கேட்டு சொல்லிட்டே இருக்கிறீங்க. நீங்க எப்படியாவது குழப்பத்தை உண்டு பண்ணலாம் நினைக்கிறீங்க. ஒன்னும் நடக்காது. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை சேர்ந்த கனிமொழி நேற்று வந்து நாங்க மதுரைக்கு இந்த மதுவிலக்கு சம்பந்தமா யாரும் மனுவே கொடுக்கலன்றத நேற்று வந்து செய்தியாளர் சந்திப்பு அவங்க சொல்றாங்க. கடந்த தேர்தல் என்ன சொன்னாங்கன்னா, இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, நாங்க வந்தோம்னா அந்த மதுவிலக்கு கொண்டு வரும்ன்ற சொல்லியிருந்தாங்க. ஆனா நேற்று வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது அந்த மாதிரி ஒரு தகவலை சொல்றாங்க சார். இன்னைக்கு இந்த பொங்கலுக்கு டாஸ்மாக் விற்பனை எவ்வளவு தெரியுமா? 800 கோடி ரூபாய். ஆனா டாஸ்மாக் அதிகாரிகளும் அமைச்சர்கள் என்ன தெரியுமா பண்றாங்க? அடுத்தால வந்து டாஸ்மாக் விற்பனை எப்படி கூட்டலாம், அது 90 ml வைக்கலாமா, 180 ml வைக்கலாமா, இதுல தான் திட்டங்கள் போடுறாங்களே தவிர தேர்தலுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது எப்படியோ அல்லது மத்திய அரசிடம் நிதிகளை வாங்கி தமிழ்நாட்டுக்கு இன்னும் பல திட்டங்களை கொண்டு வருவதற்கோ எந்த விதமான தீர்மானங்களும் எந்த விதமான சிந்தனையும் எந்த அமைச்சர்களுக்கும் இல்லை, முதலமைச்சருக்கும் இல்லை. தேமுதிக அவங்களோட பேசுனீங்களா இல்லை? ஏன்னா அவங்களே சொன்னாங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. அவங்களே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது, மறுபடியும் என்கிட்ட கேட்கறீங்க. அதிமுக இருந்து நான் இப்பவும் சொல்றேன், மதிப்புக்குரிய யார் பேசணும் தெரியாது, நாங்க அதை பத்தி பேசல. நான் பேசல. நேத்து கூட அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசுறது கூட இந்த பக்கம் பேசுறாங்க, அந்த பக்கம் அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. மதிப்புக்குரிய ராஜகண்ணப்பன் சொன்னதை வச்சுட்டு நான் ஒத்துக்கிட்ட முடியாது. அவர் சொன்ன கருத்தை நான் எப்படி ஒத்துக்க முடியும்? கஷ்டப்பட்டு பாஜக வந்து டிடிவி தினகரன் அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து உள்ள கொண்டு வந்தீங்க. ஆனா சசிகலா வந்து ஏதோ தனி கட்சி தொடங்கி அவங்க அந்த தேர்தலில் ஆதரவாளர் நிறுத்தி அதிமுக ஓட்டுகளை பிரிக்க போறோம். ஒரு விஷயம், நாங்க யாரையும் கஷ்டப்பட்டு அல்ல நாங்க கஷ்டப்பட்டு டிடி கொண்டு வரல. மதிப்பு டிடி அவருடைய நோக்கம், அதாவது அதிமுக எல்லாருடைய நோக்கம் என்னன்னா, நீங்க திமுக ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு எம்ஜிஆர் தொண்டன் விரும்புவாங்க. அதுதான் மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் விரும்பியிருக்காங்க. அவங்க வரக்கூடிய பட்சத்துல சசிகலா மேடம் வரும்போது அது இன்னும் ஸ்பிளிட் ஆகும் தானே, உங்களுக்கு இன்னும் பலவீனமாகுமா அப்படின்னு தான் கேட்கறேன். இல்ல, இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு, நிறைய மாற்றங்கள் வரும். முதல்ல எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் வராங்க, வரக்கூடிய செய்தியை நல்ல முறையில் போடுங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற பாகுபாடு இல்லாம எல்லா செய்தியும் காலையிலிருந்து சாயங்காலம் வரை எல்லாருக்கும் போடுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.